சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரவீன். ஓகே சார். சார் அஜித் சாரோட விடாமுயற்சி ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்குது. அஃபிஷியலாக ஒன்றும் வரல, பட் ஒரு படத்தோட ரீமேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்களா சார்? நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பொதுவாகவே விடாமுயற்சி ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விமர்சனம் என்னன்னா, இந்த படத்தினுடைய இன்ஸ்பயர் அப்புறம் கொரியன் படத்தை சாயலை எடுத்துட்டாங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ இங்கே சொன்ன சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. 1997 வருஷமாக இருந்த பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்தினுடைய அப்பட்டமான காப்பின்னு போட்டிருக்காரு. அவர் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு படத்தை முழுசாக பார்க்கல. நீங்கள் பார்க்காம நீங்களும் ஒரு படத்தை அந்த படத்தை பிரேக் டவுன் அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெய்லர் தான், நம்ம ட்ரெய்லரை பார்த்துருக்கோம். விடாமுயற்சியில் அது இன்ஸ்பயராக கூட ஆகிருக்கலாம். அஜித்துக்கும் அல்லது அஜித்திற்கு ஏற்ற மாதிரி மகிழ் திருமேனி வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம், இல்லை வேறு ஒரு கதையாக கூட இருக்கலாம். அதை காப்பின்னு போட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இது உங்களுக்கு ஒரு படத்து மேலே இன்ஸ்பயர் ஆகிறது, அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஜானரில் நம்ம படம் எடுத்தால் என்ன அப்படின்றது காலகாலமாக இருக்குது. இப்போ ஏன் அதிகமாக இது சம்மந்தமாக பேசுறது இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 90 காலகட்டங்களில் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க தெரியுங்களா. இது இந்த படத்துலேருந்து தூக்கிட்டாங்க, அது அந்த படத்தில் எடுத்துட்டாங்கன்னா யாருன்னா அவங்களாம் உலக படம் பார்க்குறவங்க. அந்த உலக படம் பார்க்குற அந்த காலகட்டம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உங்களுக்கு அப்போ சென்னையில் சில அமைப்புகள்லாம் இருந்தது. நீங்கள் பணம் கட்டி பார்க்கணும். ஃபிலிம் சேம்பரில் உலக திரைப்பட விழாலாம் நடக்கும். இப்போ சென்னை ஃபெஸ்டிவல் சர்வதேச திரைப்பட விழா நடக்குது. சில பேர் புனே ஃபிலிம் ஃபெஸ்டிவலு, அப்புறமா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெலாம் காசு செலவு பண்ணின்னு போவாங்க அந்த காலகட்டம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா. அப்போலாம் ஃப்ளைட் சார்ஜெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த படம் பார்க்குறதுக்குனே போவாங்க அவங்க, அந்த காசு சேர்த்து வச்சுக்கிட்டு. சென்னையில் சில இதெல்லாம் நடக்கும். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலகட்டங்கள்லேயே நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரி உலக படம் பார்த்தவர்கள்லாம் இப்போ பொதுவாக கமல்ஹாசனுடைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் சதிலீலாவதி இந்த இதுலேருந்து எடுத்தது, குணா இங்கேருந்து காப்பி அடிச்சது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கமல் மேலே சொல்கிறதுனால ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் உலக திரைப்பட விழாக்கள் சென்னையில் அந்த காலகட்டங்களில் 90கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது அந்த அரங்கத்திற்குள், அந்த தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இருப்பார், பிசி ஸ்ரீராம், மணிரத்னம், சந்தான பாரதி, ஒரு டீமே இருப்பாங்க. இவர் மறைந்த பாலுமகேந்திரா, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் ரைட், நீ சொல்லிக்கிறியா சொல்லிக்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பண்ணியிருக்கிறேன்னு. இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் ஓடிடி, யூடியூப்பு, கூகுள், 5G 6G இப்படிலாம் வந்த பிறகு, நெட்வொர்க்லாம் வந்த பிறகு உங்களுக்கு சர்வ சாதாரணமாக உலக படங்களை பார்க்குற விஷயமாகி போச்சு. நீங்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு ஷார்ட் போனாலே அவன் கரெக்டாக சொல்லிடுறான், டே இது ஸ்வீடன் படத்துலேருந்து எடுத்துடுறான்றான். உட்காந்த இடத்துல அவன் அந்தளவுக்கு அப்டேட்டாக இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் இவர் அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்கும்பொழுது அந்த ட்ரெய்லரை நானும் போய் பார்த்தேன். அந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ட்ரெய்லரை. ஓஹோ, இது விடாமுயற்சியினுடைய கதையாக கூட இருக்கலாம், இந்த படத்தினுடைய இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்கலாம், இல்லைன்னா இதையே பார்த்து கூட எடுத்துருக்கலாமோன்ற ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படம் வந்த பொழுது தான் நமக்கு தெரியும். ஓகே சார், ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேள்வி இருக்குது சார். அதுவும் குறிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. வருமா சார்? அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அஜர்பைஜானில் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் இங்கே இருக்குது ஒரு 8 நாளோ 10 நாளோ ஹைதராபாத்தில் செட்டு போட்டு இன்னும் ஷூட்டிங் முடியல. நான் கேள்விப்பட்டதுன்னா விடாமுயற்சியோடைய ஷூட்டிங் அஜர்பைஜானில் இவ்வளோ நாள் நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி அஜித்தோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு வீடியோவோடு சேர்ந்து ஒரு ஸ்டில்லும் ஓல்டு டீம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எடுத்ததை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் தான், அது ஒரு 10 நாளோ 15 நாளோ இருக்குது அப்படின் பொழுது அதை முடித்துட்ட பிறகு தீபாவளிக்கு இது ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ரிலீஸ் முடிச்சிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா ஆல்ரெடி அமரன் ஒரு படம் அங்கே நின்னாச்சு. ஆமாம் சார், ஏற்கனவே SK AK ஒரு போட்டின்னு அப்படி சொல்லிட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. SKவா AKவான்னு ஒரு போட்டி போயிட்டுருக்கு. அஜித் நினச்சார் ஓகே, சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி நம்ம தம்பி வளர்ந்துக்கிட்டு வராப்புல, அவர் படம் வரட்டும் அப்படின்னு ஒதுங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒதுங்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா லைக்காவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியன் 2 மீது நான் விமர்சனம் சரியாக போகலை. இந்த படம் இல்லை, விடாமுயற்சியும் வேட்டையன் மாதிரியான படங்கள் வந்தால்தான், வெற்றி பெற்றால்தான் அவங்க திரும்பவும் அடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமாக ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி வியாபாரத்தை பார்க்கும்போது ஆவட்டம் பார்த்துடலாம், தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குதா, ரைட்டு எடுங்க வைங்க, ஒரு பக்கம் ஏகேவா ஒரு பக்கம் SKவா, எந்த படம் நல்லா இருக்குதோ அதை பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். மேபி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இது தீபாவளி வரைக்கும் கூட ரிலீஸ் படம் முடியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. மகிழ் திருமணி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பார்த்து பண்ணக்கூடியவர். அதனால் இன்னும் தள்ளி போகும் அப்படின்னா அதில் 2
பாதகமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சார் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கும் இதாகிடும் ஃபுல்லாகவே. அடுத்து பொங்கலுக்கு அவங்க படம் இருக்குல்ல சார், அடுத்து இல்லை பொங்கலுக்கு 2025 அவங்க வந்து குட் பேட் அக்லி நாங்கள் வந்தே திருவோன்னு போட்டாச்சு. ஒரு படத்து பூஜை அப்போவே ரிலீஸ் டேட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. நீங்கள் நவம்பர் மாதம் அப்படின்னா மழைக்காலம், அங்கே வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி. டிசம்பரில் போகும்போது அந்த படத்திற்கு ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்கிற நிறுவனம் வந்து இவ்வளோ தள்ளி போனீங்கன்னா நாங்கள் அந்த ரைட்ஸை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படி மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வந்து. இவ்வளோ இடியாப்ப சிக்கல்கள் விடாமுயற்சி மேலே இருக்குது. ஒரு வேளை அப்படி தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா குட் பேட் அக்லி தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்னு ஒரு தரப்பு சொல்கிற கருத்து. அப்போ இந்த வருஷம் விடாமுயற்சி வராதா சார்? இல்லை மேபி வரலாம். வந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் வந்து சினிமாவில் என்ன மேஜிக் கொண்டாலும் நடக்கலாங்க. திடீர்னு போய் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அஜித்தே வந்து ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய காட்சி இருக்குதுன்னா ரைட்டுங்க டே அண்ட் நைட்டு போடுங்க ஷூட்டை, ஒரு 4 நாளில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பரபரப்பாக ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 50 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 150 பேரை வச்சு ஒர்க் பண்ணுங்க, அதுவும் டே நைட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னா தீபாவளிக்கு கூட வந்துட போகுது. எல்லாம் வந்து டைரக்டர் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக ஹீரோ கையிலையும் இருக்குது. ப்ரொடக்ஷன் அது செலவு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஒரு பெரும் செலவு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க பட்ஜெட்டை தாண்டி ஒரு பெரிய செலவு போயிருக்கும். ஏன்னா அஜர்பைஜானில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியும் அந்த நாட்டில் வந்து பொருள் வந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அடுத்த வருஷம் தள்ளி போகுதா இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே இந்த படத்தை வெளியிட்டுருவாங்களான்னு தெரியல. டிசம்பர் மாதம் இந்த படத்தை வர்றதை வந்து தியேட்டருக்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. சரி, எல்லா அப்டேட்டும் வந்துருச்சு. வெற்றிமாறன் சார், சூர்யா சார் சேர்ந்த வாடிவாசலில் ஒரு அப்டேட் எப்போ சார் வரும்? அது இருக்கா இல்லை ப்ராஜெக்ட் என்ன சார் ஆச்சு? அது இல்லை அது என்னங்க வந்து இருக்கு இல்லை அப்படின்ற கதையாக தான் ஆயிடுச்சு. உண்மையிலே வெற்றிமாறனுக்கு வந்து தாண்டி வாடிவாசல்லாம் வந்து ஒரு எடுக்கிறது வெற்றிமாறனால் மட்டும்தான் சாத்தியப்படுங்க. அதெல்லாம் ஒரு கனவு படம். வந்து சிசு செல்லப்பா அவர்களுடைய படைப்பு. ஒரு வாடிவாசலுக்குள் திமிரிக்கிட்டு வர அந்த காளைகளை வந்து அந்த இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி அடக்குனாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்ட போது இந்த தமிழகமே எப்படி கொந்தளிச்சது. திரும்ப ஜல்லிக்கட்டுக்கு வந்து சில கட்டுப்பாடுகளோடு அதை திரும்ப விட்டுருக்காங்கன்னா அது ஒரு வீர விளையாட்டு. அதை தாண்டி வந்து இந்த வாடிவாசல் கதையை எடுக்கிறதுக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது சூர்யா பொருத்தமாக இருப்பாருன்னு வெற்றிமாறன் முடிவு பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஆர்டிஸ்ட்லாம் அமீரும் சூர்யாவுக்கு இணையான ஒரு கேரக்டர்னு. அப்புறம் ஈசிஆர் ரோட்டில், சென்னை ஈசிஆர் ரோட்டில் ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த காளையை கூட போய் பழகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலையை ஈஸியாக போயெல்லாம் தொட்டுவிட முடியாது வெளியாட்கள்லாம். அது ஒரு குழந்தை மாதிரிலாம் பரவாயில்லைங்க. முதல்ல அமீர் போய் அந்த காளை கூடலாம் பழகிட்டு வந்து ஆனந்தகுண்டில் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தா. அப்புறம் சூர்யாவும் போயிட்டு சில மாதங்கள் இருந்து அந்த காளையெல்லாம் பழகியாச்சு. எந்த இடத்துல இந்த படத்துக்கு வந்து ஒரு தடங்கள் ஏற்படுது? பட்ஜெட்டா அதில் பிளானிங் வந்து தப்பாக போகுதா இல்லை அது ஆர்டிஸ்ட்டுகள் வந்து யாரும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண முடியலையா? அப்புறம் பார்த்து எனக்கு என்னென்னா அமீர் நடிக்கிறதுனால நான் நடிக்க மாட்டேன்னு சூர்யா சொன்னதாக ஒரு தகவல். அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. அவரும் இருக்கட்டும், நான் என்ன இருக்குது கேரக்டராக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கிளாஷ் இருந்தது, அது மறுக்க முடியாது. இந்த பருத்தி வீரன் பஞ்சாயத்து வந்தப்போ அமீர் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாகவும் வெற்றிமாறன் அவசியம் அமீர் இருந்தே தீரணும், நீங்கள் இல்லைனா கூட பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை விட்டதாகவும் ஒரு தகவல் ஓடிட்டு இருந்து. அப்போ தான் வந்து வாடிவாசல் வந்து அஜித் பண்ண போகிறாரு, சூரி பண்ண போகிறாரு, தனுஷ் ஆல்ரெடி வந்து ஒரு கர்ச்சிப்பு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. உண்மையிலே வாடிவாசல் இருக்குது. ஆனால் சூர்யா அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு, வெற்றிமாறன் இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால வாடிவாசல் எனக்கு தெரிஞ்சு வந்தால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்டு மறுபடியும் ஒரு உயிர் பெறும்னு நினைக்கிறேன். நான் வந்து அதில் சூர்யா இருப்பாரா சூரிய இருப்பாரான்னு தெரியல.